பார்ட் ஒன்னோட லெகசியை காலி பண்ணிட்டு வர இந்த காம்படிஷன்ல எங்க புஷ்பாவும் சேர்ந்துருமோன்னு பார்த்தா அதான் இல்ல. என்னடா நீ கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா புஷ்பா 2 KGF 2 அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா புஷ்பா 1 எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. புஷ்பா 2 புஷ்பா 1 ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். என்னடா குழப்பற, இப்ப படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. படத்துல பாசிட்டிவ்ஸ் நிறையவே இருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ்ஸுமே இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு என்னன்னு பார்த்தா அது சுகுமாரோட ரைட்டிங் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வெற்றியை தலைக்கு ஏற்றிக்காம ஓபி அடிக்காம ஹை பட்ஜெட் டிக்டாக் படமா எடுக்காம ரைட்டிங்ல நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காரு. அது ஸ்க்ரீன்லேயும் நல்லாவே கன்வே ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஓப்பனிங் சீனில் வர அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகிற அந்த கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், என்னதான் கான்ஃப்ளிக்ட் ஒரு ஸ்மால் ரீசனாக ஸ்டார்ட் ஆனாலுமே அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே பெருசு. என்னதான் புஷ்பா வெளியே பெரிய வைல்டு ஃபயராக இருந்தாலுமே வீட்டுன்னு வந்துட்டா எனக்கு நடுவில் தோணுச்சு படத்துக்கு புஷ்பான்னு பேர் வைக்காம பொண்டாட்டி சொல்லி தட்டாதேன்னு வச்சிருக்கலான்ட்டு. படத்தோட ப்ரீ இன்டர்வல் டு இன்டர்வல் ஸ்டேஜிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த 20 to 30 மினிட்ஸ் டென்ஷன் நல்லாவே பில்டப் ஆகியிருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுவும் அல்லு அர்ஜுன் அந்த கேசவன் கேரக்டர் கிட்ட என்னோட கெத்த பதத்தானே நீ என் கூட சேர்ந்த, இப்போ நானே சப்பேட்டேன் நீ நினச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேங்கராக போய் இன்டர்வலில் முடிச்சிருந்தாங்க. இன்டர்வல் கார்டு போடும்போதே எனக்கெல்லாம் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் ஜாத்ரா சீன் ஒன்று வந்துச்சு. அதில் ரைட்டிங் ஸ்டேஜிங் பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வரைக்குமே படம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்தவன் தம்பி இந்த ஸ்க்ரீன் பிளே எந்திருக்கவே இல்லை. ஏன்னா படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே அந்த ஜாத்ரா சீனோடவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு புது படத்தை பார்த்த ஃபீல் தான் இருந்தது. ஏன்டா வில்லனே செத்துட்டான் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஃபீல் தான் எனக்குலாம் வந்துச்சு. படத்தோட மேஜரான நெகட்டிவே இதுதான். படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்னா அது அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் தான். மனுஷன் 2 வருஷமா எந்த ப்ராஜெக்ட்லையும் கமிட் ஆகாம அவரோட மொத்த உழைப்பு இந்த படத்துக்காக கொட்டி தீர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே விழுந்து போன ஸ்க்ரீன் பிளேவை அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால தனியாளாக நின்று தூக்கி நிறுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா. பார்ட் 1ல் டைரக்டர் சுகுமார் அவங்க கேரக்டர் எப்படி எழுதியிருப்பாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒன்றுமே எழுதியிருக்க மாட்டார். அவங்க கிளாமரில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. இதுலேயும் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. பட் என்ன தோணுச்சோ தெரியல, ஒரே ஒரு நல்ல சீன் எழுதியிருக்காரு. அதையுமே ராஷ்மிகா நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தா அது வில்லன் கேரக்டரை ப்ளே பண்ணியிருந்த நம்ம ஃபாஃபா தான். என்னடா என் தலைவனை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க அந்தமாரி தான் இருந்தது. என்ன தான் ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாலுமே வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்போ தான் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நிறைய படம் எக்ஸாம்பிள். படத்தில் அதுக்கப்புறம் என்ன பெரிய லெட் டவுன்னா அது கண்டிப்பாக சாங்ஸ் தான். பார்ட் 1ல் டிஎஸ்பி அடித்து தெறிக்க விட்டுருப்பாரு, ஆனால் பார்ட் 2ல் அடிக்க கூட ஆரம்பிக்கல. படத்தில் எனக்கு என்ன ஒருத்தலாக இருந்துச்சுன்னா படத்தோட கிளாமர் தான். படத்தில் கிளாமர் அதிகமாக இல்லை, கிளாமரில் தான் படம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த ஹோல் புஷ்பா 2வோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா நம்ம துண்டு ஃபோட்டோ கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி ஊரே ரெட் ஆக்கிட்டேடான்னு ராஷ்மிகாவோட மைண்ட் வாய்ஸ் தான் என்னோட மைண்ட் வாய்ஸுமாகவே இருந்தது. உங்களுக்கு லாஜிக்கலாக இல்லாமல் ஒரு மைண்ட்லெஸ்ஸான என்டர்டெய்னர் பிடிக்கும்னா கண்டிப்பாக புஷ்பா 2 உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு படம் 100% ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட 50% ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பார்ப்போம் புஷ்பா 3ல் என்னத்தை கிண்டி எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு.